வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு. இதில் இன்றைக்கு நாங்கள் இந்த உலக மகா யுத்தத்தில் பாஸ் பேப்பரில் ஒரு வினா ஒன்றை போட்டிருக்கிறேன். 2016 ஆண்டு பகுதி 3 வினா இலக்கம் 9 வந்த வினா. முதலாவது, குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய நாடுகள் 3 பெயரிடுக. இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், ஒல்லாந்து, பெல்ஜியம். இரண்டாவது ஏபிசிடி என்று கொஞ்சம் விவரங்கள் தந்திருக்கிறேன். அதை அடைப்புக்குறிக்குள்ளே இருந்து தெரிவு செய்து எழுதவானும். அதில் ஏ சிறு ராஜ்யங்கள் பலவற்றை ஒன்றிணைத்து ஜெர்மனி என்ற பெயரில் ஒரு நாட்டை உருவாக்கியவர் ஓடோமன் பிஸ்மார்க். பி, காலனிதித்துவ ஆட்சியை ஏற்படுத்தும் கொள்கையை கடைப்பிடித்த ஜெர்மனிய பேரரசர் 2ஆம் வில்லியம் கைசர். சி, 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது நட்பு நாடுகள் அணிக்கு தலைமை தாங்கிய பிரித்தானிய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். டி, 2ஆம் உலக மகா யுத்தத்தின் இறுதியில் எதுவித நிபந்தனைகளையும் இன்றி அடிபணியும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட ஜப்பானிய பேரரசர் ஹிரோஹித்தோ. அடுத்த வினா, உலக சமாதானத்தை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை பின்பற்றக்கூடிய நடவடிக்கைகள் 2 விளக்குக. அதில் 1, பொருளாதார தடையை விதித்தல். 2, சமாதான படைகளை அனுப்புதல். 3, அணு ஆயுத கட்டுப்பாட்டை செயற்படுத்துதல். 4, பேச்சுவார்த்தைகளுக்கு இடம் அமைத்து கொடுத்தல். 4வது வினா, 2ஆம் உலக மகா யுத்தத்தின் 3 விளைவுகளை குறிப்பிடுக. 1, அச்சு நாடுகளின் அணி தோல்வியை தழுவின. 2, மனித உயிர்கள் கொல்லப்பட்டதோடு சொத்துக்கள் அழிவடைந்தது. 3, குடியேற்ற நாடுகள் பல சுதந்திரம் பெற்றன. 4, அணு ஆயுத பிரயோகத்தால் எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்பட்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.